வணக்கம் சகோ, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. இப்ப சர்ச்சைக்குள்ளார ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிரடியா மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா அவர்களை கேப்டன்சில இருந்து நீக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டன்சி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இது நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் இல்லையா? இல்லைன்னா திருப்பி எதுக்கு ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸுக்கு வராரு? ஒரு பிளேயரா வரமாட்டாரு கண்டிப்பா. ஏன்னா அவர் மும்பை இந்தியன்ஸ் விட்டு வெளியே போனதே, எனக்கு நீங்க கேப்டன்சி குடிக்கிறீங்களா இல்லையா ராஜா, இல்லைன்னா நான் போறேன், குஜராத் டைட்டன்ஸ் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு. அந்த கட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, நீங்க கேப்டன்ஸ்லாம் கிடையாது ராஜா, கேப்டன்சி பண்ணாதான் இங்க இருப்பா கலந்து அப்படின்ட்டாங்க. குஜராத் டைட்டன்ஸ் உடனே ரெட் கார்பெட் எல்லாம் போட்டு வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நாங்க பண்ணித்தரோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு, ஏன்னா புதுசா வந்திருக்கிற டீம் A to Z நீங்களே டிசைட் பண்ணுங்க, ஒரு கட்டமைப்பு எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு யாரு கோச்ல இருந்து என்ன பிளேயர் ஒன்று எல்லாத்துக்கும் நாங்க சப்போர்ட் பண்றோம் குஜராத் டைட்டன்ஸ் பண்ணாங்க. பட் இப்ப என்னன்னா மீண்டும் மும்பை இந்தியன்ஸுக்கு திரும்பி வந்திருக்காரு ஹர்திக் பாண்டியா, அது ஒரு கேப்டன். ஸோ இது ஒரு எஸ்பெஷலி மும்பை ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாவே மாறி இருக்கு இன்ஃபேக்ட். ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பேச போறோம். சரி, இப்ப ரோஹித் சர்மான்றவர் மும்பை இந்தியன்ஸ்க்கு எப்படி கேப்டன் அப்பாயிண்ட் ஆனாரு அப்படின்றதே ஒரு பிளாஷ்பேக் நீங்க போனீங்கன்னா, 2013 ரிக்கி பாண்டிங் கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தாரு. முதல் 5 மேட்ச்ல 4 மேட்ச் வாங்கினாங்க மும்பை இந்தியன்ஸ். அவரும் சும்மா பேட்டிங்ல கக்குனாரு அப்படின்ற பொழுது ரிக்கி பாண்டிங் என்ன பண்ணாரு, எப்பா நான் கேப்டன்ஸ்ல இருந்து இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா எடுத்தாரு கையில. இன்ஃபேக்ட் ரொம்ப மோசமான ஒரு கட்டத்தில் தான் ரோஹித் சர்மா அந்த கேப்டன்சி எடுத்தார் மும்பை இந்தியன்ஸ். அதை தாண்டி ஒரு டர்ன் அரவுண்ட் டக்குன்னு இமீடியட்டா டப்னு வந்தாங்க, டைட்டில் அடிச்சாங்க 2013. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவ்ரி 2 இயர்ஸ்க்கு 2013, 2015, 2017, 2019, என்னடா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மும்பை இந்தியன்ஸ் அடிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, அப்படியே 2019 அடிச்சு 2020 அடிச்சாங்க. அப்படின்ற போது ரோஹித் சர்மா அவங்க தலைமையில மும்பை இந்தியன்ஸ் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா யாருக்கு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள். இந்த பக்கம் ஒரு மகேந்திர சிங் தோனின்ற ஒரு யானை சிஎஸ்கே வச்சு சென்று 2013 வரைக்கும் ஒரு ஆணித்தரமான ஒரு டாமினேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அதற்கு இணையாக இன்னொரு யானை களமிறங்கிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சியில மும்பை இந்தியன்ஸ் நம்ம கண்டிப்பா சொல்லியாங்க. சரி, இப்ப ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சியில என்னெல்லாம் ஒரு டர்ன் அரவுண்ட் பண்ணாங்க எப்படின்றலாம், மும்பை இந்தியன்ஸ் ஒரு யூனிட்டா எப்படி ஃபைட் பண்ணாங்க அப்படின்றதுலாம் ஒரு விஷயம். இப்ப 2015க்கு வரலாம். 2015 நீங்க பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா பயங்கரமா, இது ஏன் நம்ம பேசி ஆகணும்னா, ரோஹித் சர்மா கேப்டனா ஹர்திக் பாண்டியாவுக்கு செம்ம பேக் பண்ணி. இன்ஃபேக்ட் ஹர்திக் பாண்டியாவை எடுத்து செதுக்குனதே யாருன்னு பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸும் ரோஹித் சர்மாவும் நம்ம சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு தான் அவளை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேப்டன் பிளேயரா மாறினாரு. அதுக்கப்புறம் ஒரு அப்கோர்ஸ் ராட்சசத்தனமான ஒரு பிளேயரா மாறினார் ஹர்திக் பாண்டியா. பட் எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டால்தான் உங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த வாய்ப்பை அள்ளி கொடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸும். ரோஹித் சர்மா அவரோட தலைமையிலையும் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு ஹர்திக் பாண்டியாவை உருவாக்குனது ரோஹித் சர்மாவில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு நம்ம சொல்லியாகும். சரி, இப்ப என்னன்னா அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கா? ஏன்னா வளர்த்த கடா முட்டை வந்தா அப்படின்ற மாதிரி திருப்பி மீண்டும் உள்ள ஹர்திக் பாண்டியா வந்திருக்காரா அப்படின்றதுதான் ஒரு விஷயம். இப்ப ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சி கொஞ்சம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அதை பத்தி நம்ம பேசலாம். ஹர்திக் பாண்டியாவுக்கும் ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சில ஹர்திக் பாண்டியா டேக் ஓவர் பண்ணிருக்காரு, 2 வருஷம் தான் பண்ணிருக்காரு. இருந்தாலும் சின்ன ஒரு இடத்துல இவங்க எப்படி பிஹேவ் பண்ணிருப்பாங்க, அவர் எப்படி பண்ணாரு அப்படின்ற சில விஷயங்களை பத்தி நம்ம பேசணும். இப்ப ஹர்திக் பாண்டியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பதவின்றது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லயும் சரி எல்லா விஷயத்துலயும் ஒரு ஈர்ப்பு சக்தியா இருக்கு இல்லையா? ஈர்ப்பு சக்தியா இருக்கு. கேப்டன்சி கொடுத்தா இருக்கேன் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ்ல இல்லப்பா, அங்க நான் கேப்டன்சி வரேன், குட்டும் கொடுப்பீங்க, கேப்டன்சி கொடுப்பீங்க, வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்கோர்ஸ் இதுல தவறு எதுவும் இல்லை. நான் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரா அடுத்தது என்ன, எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? நான் ஒரு கேப்டன் ஆகணும், நான் ஒரு கப்பை தூக்கணும், எனக்கு பின்னாடி ஒரு அணி இருக்கணும், சில ஸ்ட்ராட்டஜிஸ் எனக்குன்னு ஒரு ஐடியாஸ் இருக்கு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய சுதந்திரம் யாருக்கு இருக்குன்னா கேப்டனுக்கு தான் இருக்கு. அப்படின்றதுனால ஹர்திக் பாண்டியா அந்த இதில் யோசிக்க ஆரம்பிச்சு தவறான ஒரு விஷயம் கிடையாது. பட் இப்போ குஜராத் டைட்டன்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, ஏப்பா நீ கேட்டதெல்லாம் நாங்கள் கொடுத்தோம், நீ வந்தீங்க A to Z எல்லாத்தையும் பண்ணோம், கேப்டன்சியும் கொடுத்தோம், கலக்கிட்டீங்க, நல்லாவும் பண்ணீங்க, சூப்பராக பண்ணீங்க, 2 வருஷத்துல ஒரு டைட்டில் அடிச்சிங்க, ஒரு ஃபைனல்ஸுக்கும் வந்தீங்க, ஓகே. இப்போ சடனா இப்போ என்ன ஆகுதுன்னா, ஹர்திக் பாண்டியா சொல்ற கேப்டன்சி கொடுத்தா வரேன்னு சொல்லிட்டு குஜராத் டைட்டன்ஸ் வந்தாரு. இப்போ கேப்டன்சி பிளஸ் ஜாஸ்தி துட்டு தரும் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் சொன்னோன்னு திருப்பி அங்கே போயிட்டு, இதுதான் இந்த இடத்துல நீங்க என்ன யோசிக்கணும்னா, அப்ப ஹர்திக் பாண்டியா தன்னை பத்தி தான் நிறைய யோசிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது எப்படி பார்க்க போகிற ஒரு விஷயமா இருக்குன்னா, எனக்கு அதுல ஏதாவது ஆதாயம் இருக்கா? ஏன்னா இப்போ ஒண்ணுமே இல்லை, யோசிச்சு பாருங்க. மும்பை இந்தியன்ஸ் இப்போ அதுதான் என்னோட உயிர் மூச்சு, நான் மும்பை வேறல்ல,
ஈருடல் ஓருயிர் அப்படின்லாம் சொல்லக்கூடியவர். அப்போ மும்பை விட்டு போயிருக்கவே இருக்காது இல்லையா? கேப்டன் கொடுத்தாதான் மும்பையில் இருப்பான்ற போது அதாவது என்ன பிரதானமாக வச்சுட்டு ஒரு விஷயம் நடந்தால் நான் கண்டினியூ பண்ணுறேன்ற மாதிரி தான் சொன்ன மாதிரி இருக்கு. பட் மீண்டும் நான் சொல்றது இது ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஹியூமன் டெண்டன்சி, அதில் தவறு இல்லைன்னு. சரி, அங்கே நீங்கள் போன மூவ் ஓகே, குஜராத் டைட்டன்ஸ் போயிட்டீங்க. பட் அங்கே 2 வருஷத்துக்காச்சும் திருப்பி இங்கே ஒரு ஜம்பில் இங்கே அடிச்சுட்டு கேப்டன்சியும் கொடுக்குறாங்க, ஜாஸ்தி துட்டும் கொடுக்குறாங்கன்றது. இப்போ குஜராத் டைட்டன்ஸோட அவங்களோட இதை யோசிச்சு பாருங்க. இப்போ மும்பைக்கும் தெரியும் இவர் ஜாஸ்தியாக ஏதாவது கொடுத்துட்டே இருந்தால் மாறக்கூடிய ஒரு இது இருக்கு அவருக்கு அப்படின்றது. பட் இங்கே தான் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு, அவர் சிஎஸ்கேக்கு வருவாரா? அதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா கேப்டன்சிலேருந்து விலக்கப்பட்டார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிஎஸ்கே தான் முதல்ல போட்டு மச் ரெஸ்பெக்ட், எங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருந்த ஒரு கேப்டன், தோனிக்கு இணையாக பேசப்படுகிற ஒரு கேப்டன், மச் ரெஸ்பெக்ட் அப்படின்னு போட்ட உடனே ரோஹித் சர்மா அவர்களோட மனைவியார் என்ன பண்ணாங்க, ஒரு எல்லோ ஹார்ட் அப்படி போட்டு அது இது பண்ணாங்க. அது டக்குன்னு என்ன பண்ணாங்க, எல்லாம் சிஎஸ்கே குஷி ஆயிட்டாங்க. ஆஹா, தோனி ரோஹித் ஒரே டீம் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தியம் இல்லை. இது சாத்தியம் இல்லைன்னு நான் என்னுடைய கருத்து நான் சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு பதவி எனக்கு கொடுக்கல, என் பதவியை பறிக்கப்பட்டது, அதனால நான் வெளில போறேன்னா அவருக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் என்ன வித்தியாசம்? ரோஹித் சர்மா இஸ் நெவர் அ செல்ஃபிஷ் பிளேயர். அவர் செல்ஃபிஷா ஆடாத ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்ற போது ஓகே, அதையும் தாண்டி மும்பை தான் என்னை வளர்த்த ஒரு விஷயம், நான் மும்பைக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய வரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர்ஸ்ல டெஃபினட்டா ரோஹித் சர்மாவை கவுண்ட் பண்ணலாம். அதனால கேப்டன்சி பிடிக்கிறீங்களா, சரி நான் அவர் டீம் போறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரோஹித் சர்மா அந்த லெவல்ல இறங்கவே மாட்டாரு. ஸோ அது எகைன் ஒரு ரூமர், ஒரு வதந்தியா தான் நான் பார்க்கறேன். சரி, இப்ப ரோஹித் சர்மா நீங்க சிஎஸ்கே அது இதெல்லாம் பேசப்பட்டாலுமே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பும்ரா அவர்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி சில பேர்லாம் அதிருப்தியை தெரிவிக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். ஒரு பும்ரா கொஞ்சம் அதிருப்தியா இருக்காரு. ஏன்னா பும்ராவுக்கு அடுத்த கேப்டன் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கு. ஏன்னா அவர்லாம் இந்தியா கேப்டன் பண்ணிருக்காரு, மறந்துடாதீங்க. சூரியகுமார் யாதவ் அவர் ஒரு ஹார்ட் புரோக் ஆன மாதிரி ஒரு ட்வீட் ஒரு இது போட்டிருக்காரு, அது ரோஹித் சர்மா கேப்டன் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே யாருமே ஆஹா ஹர்திக் பாண்டியா கேப்டன் அப்படின்னு செலிப்ரேட் பண்ண மாதிரி தெரியல, எஸ்பெஷலி மும்பை பிளேயர்ஸ்லாம். இதுக்கு காரணம் ரோஹித் சர்மாவுக்கு கிரெடிட் நம்ம கொடுத்தாகணும். ஏன்னா ஒரு தலைவர், அதாவது யாரு சக்சஸ்ஃபுல் கேப்டன் கேட்டீங்கன்னா ஜஸ்ட் டிராஃபியா வச்சுக்கிறவங்க சக்சஸ்ஃபுல் கேப்டன் கிடையாது. ஒரு பிளேயர் கிட்ட போய் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு மோசமான ஃபேஸ், ஒரு தோல்வியே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள நுழைஞ்சு ஒரு பிளேயர் கிட்ட உன் கேப்டன் எப்படின்னா, கில்லிடா என் கேப்டன், எனக்கு தோக்குறது ஏன் வலிக்குதுன்னா என் கேப்டன் தோக்குறான், அதனால எனக்கு வலிக்குது, எனக்கு என்னுடைய தலைவன் தோக்குறான். அதே மாதிரி ஜெயிக்கிறது ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா இவரோட தலைமையில நாங்க ஜெயிக்கிறோம், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கேப்டன்ஸ் பாத்தீங்கன்னா வரல் விட்டு எனக்குடைய கேப்டன்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு மகேந்திர சிங் தோனியை சொல்லலாம், ஒரு ரோஹித் சர்மாவை சொல்லலாம், இல்லைன்னா கேன் வில்லியம்சன். நிறைய மாதிரி பாத்தீங்கன்னா நியூசிலாந்து என்ன ஆகும்னா, எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டி ஒரு கேப்டனா இருக்கும்போது நான் எக்ஸ்ட்ராவா ஒரு முயற்சி, ஒரு ஹார்ட் ஒர்க் எல்லாமே பண்ணி என்னால எந்த அளவுக்கு முட்டி மோதி அந்த டீமை ஜெயிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ் பண்ணுவாங்க. அது ரோஹித் சர்மா தலைமையில பண்ணிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா உள்ள பாத்தீங்கன்னா சில அதிருப்தி இருக்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. சூரியகுமார் யாதவ் மறந்துடாதீங்க, நம்பர் 1 T20 இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேன், இப்போ வரை கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு இந்தியாவுக்கு. அப்படின்ற போது அவருக்கு ஒரு நல்லா தானே பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அவரோட மனசுல இருக்கலாம். அதே மாதிரி பும்ரா, என்னை வச்சு சிங்கிள் லேண்டடா எவ்வளவு மேட்ச் நான் வின் பண்ணி கொடுத்துருப்பேன், எனக்கே ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நான் இந்தியாவுக்கே கேப்டன் பண்ணிருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. இப்ப ஹர்திக் பாண்டியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா கேப்டன்சியை விலக்கிட்டு அவர் உள்ள உட்கார்ந்துருக்காருன்ற போது அவர் எப்படி அந்த பிளேயர்ஸோட ரெஸ்பெக்டை திருப்பி தன் மேல எடுத்து ஒரு டீமா ஒரு கட்டுக்கோப்பா எடுத்து மும்பை இந்தியன்ஸை போய் டைட்டில் அடிக்க வைக்க போறாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஹர்திக், நான் ஒரு ஏதோ ஒரு பதிவுல சொல்லிட்டு இருந்தேன், ஹர்திக் பாண்டியா திருப்பி கேப்டன்சி எடுத்தாருன்னா அவர் பே ப்ரெஷர்ல இருப்பாரு. இட்ஸ் நாட் அ கிரேட் திங் ஃபார் ஹர்திக் பாண்டியா. ஏன்னா மும்பை அவர் உள்ள கூப்பிட்டு எடுத்து டைட்டில் அடிச்சிருவல்ல, இவ்வளவு காசு கொடுக்குறோம், நீ கேட்டெல்லாம் கொடுக்குறோம், அடிச்சிருவல்ல அப்படின்னு தான் கூப்பிட்டுருப்பாங்க. அண்ட் டைட்டில் அடிக்கல, ஒருவேளை சர்க்கிளா இருந்தால் அவங்க எப்படி அதை பார்ப்பாங்க மும்பை இந்தியன்ஸ்ன்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஸோ இவங்கெல்லாம் இப்படி யோசிக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை. ஏன்னா சிங்கிள் லேண்டடா எத்தனையோ மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், சில காட்சிகள் நீங்க போய் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தெரியும், ரோஹித் சர்மா அவரோட தலைமையில நிறைய டிஸ்கஷன் யாரோட பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவோட அப்பப்போ பண்ணியிருப்பாரு. இன்ஃபேக்ட் சூரியகுமார் இந்தியா மேட்சே 11ல் ஆடாத மேட்ச்லாம் உள்ள வரும்போது சூரியகுமார் கிட்ட அப்படி ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக்ல ஏதோ பேசிட்டு இருப்பாரு, சில ஐடியாஸ். ஏன்னா ப்ராபபிளி ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவோ ஒரு அடுத்த கட்ட ஒரு தலைவனா இவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஐடியாஸ்லாம் நல்லா இருக்குன்னு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம்.
இப்ப என்ன பிரச்சனை, ஏன் ஹர்திக் பாண்டியா மாதிரி இவ்வளவு கோவத்துல இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மும்பை இந்தியன்ஸாக ஒரு முடிவு எடுத்து ஓகேப்பா ரோஹித் சர்மாவோட பிளஸிங்கோட ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டன்சி எடுத்திருந்தா அது வேற ஒரு விஷயம். பட் ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணிருக்காரு, நம்மளுக்கு கிடைத்த தகவலின் பத்தி நம்ம பேசணும். எனக்கு கேப்டன்சி கொடுத்தாதான் வருவேன் அப்படின்னு சொல்லப்பட்டதாக தகவல். அப்ப எனக்கு கேப்டன்சி கொடுத்தாதான் வருவான்னு சொல்லும் போது ஹர்திக் பாண்டியாவுக்கு நல்லாவே தெரியும், அவர் உள்ள வந்தாருன்னா ரோஹித் சர்மா விலக்கப்படுவார். அப்ப இன்டைரக்டா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவை தூக்கிட்டு என்ன கேப்டனா போட்டுதான் வருவான்னு சொல்லியிருக்காரு. பட் இதெல்லாம் வந்து எனக்கு இப்போ ஒரு டிமாண்ட் இருக்கு, அந்த டிமாண்டை நான் பயன்படுத்திருக்கேன்னு ஹர்திக் பாண்டியா பண்ணதுல இதை வந்து இது நேச்சுரலா ஒரு ஹியூமன் டெண்டன்சி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை பயன்படுத்திருக்காரு. பட் இப்ப என்ன பிரச்சனைனா, ரோஹித் இது 2-3 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ரோஹித் சர்மா கிட்ட இதை கலந்து ஆலோசிக்கல. அவருக்கே ஒரு இன்ஃபேக்ட் ஒரு கட்ட தகவல்னா என் மனைவி மூலமா தான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சதுன்னு ஏதோ ஒரு தகவல் நம்ம போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இல்ல, அவர் வேர்ல்டு கப் முன்னாடியே பேசிட்டாங்க, வேர்ல்டு கப் முன்னாடியே ஹர்திக் பாண்டியா வந்து இருக்கிறதுக்கான பிளான் தான் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் தகவல் பட்டு அதை பத்திலாம் நமக்கு தெரியாது, ஓகே விட்டுருங்க. பட் இப்ப என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் இந்த பரபரப்பா நடக்கும் போது பிசிசிஐ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கேயே ஒரு தகவல் வருது, எங்களுக்கு அதெல்லாம் என்ன வேணா நடக்கட்டும் ராஜா, T20 வேர்ல்டு கப்புக்கு அவர் ஆல் 3 ஃபார்மட்ஸுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அவைலபிளா இருக்கும்போது அவர் தான் கேப்டன் அப்படின்னு ஒரு நெத்தியடி அடிச்சிருக்காங்க. T20 உலக கோப்பைக்கு ரோஹித் சர்மா அவர்கள் தான் கேப்டன் பண்ண போறாரு. ஏன்னா இந்த உலக கோப்பையில எனக்கு தெரிஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை மாத்தி கொடுத்திருக்காரு ரோஹித் சர்மா. அதாவது ஒரு அக்ரெசிவா உள்ள போகணும், அதிரடியா போகணும்ன்ற ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை அட்டகாசமா எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்படின்ற போது பிசிசிஐ சீம்ஸ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி வித் ரோஹித் சர்மா அப்படின்ற மாதிரி தான் தகவல் நமக்கு வருது. ஸோ T20 உலக கோப்பை நீங்க மும்பை இந்தியன்ஸ் நீங்க ஒரு பிரான்ச்சைசி என்ன பண்ணிக்கோங்க, பட் இந்தியன் கிரிக்கெட் டீம் ரோஹித் சர்மா தலைமையில தான் மீண்டும் உலக கோப்பைக்கு போறாங்கிற மாதிரி தகவல் வருது. சூப்பர். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா வந்து மும்பை விட்டு வெளிலாம் போவாருன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப டவுட்டுங்க. ரொம்ப அன்லஸ் ரொம்ப வேற லெவல்ல ஒரு அதிருப்தியா இருந்தாதான் அது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்படி இருந்தாலும் போதுப்பா ஐபிஎல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விராட் கோலி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்சிபி போது அவர் கேப்டன்சி இல்லைன்ற போது அவர் கொடுத்த முதல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் கடைசி வரைக்கும் ஆர்சிபி தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி டுப்ளஸோட கேப்டன்சில அழகா ஆடிட்டு. இது எப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள்னா, கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா, இல்ல வந்து பூவின் மனம் நிறமா மனம் அப்படின்ற மாதிரி மும்பைன்னு சொன்னா மும்பை இந்தியன்ஸா ரோஹித் சர்மாவான்னு பிரிக்க முடியாத அளவுக்கு, ஒரு சிஎஸ்கேன்னு சொன்னா தோனியா டீமா அப்படின்ற மாதிரி ஈரோடல் ஓரியர் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பர்சனாலிட்டிஸ், ஆர்சிபினா விராட் கோலியா, விராட் கோலினா ஆர்சிபி அப்படின்னு இருக்கு இல்லையா, இவங்க எல்லாம் அதை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கான ஒரு ஃபேன் ஃபாலோயிங், அவங்கள வந்து ஒரு கடவுளா பார்க்கக்கூடிய ஒரு ஃப்ரான்ச்சைசிக்கு இருக்கக்கூடிய ஃபேன் ஃபாலோயிங், அவங்க எல்லாம் பார்க்கும்போது அதுக்கு அந்த தப்பை பண்ண மாட்டாங்க. பட் என்னன்னா இப்ப ஹர்திக் பாண்டியா அண்டர் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர். ஆனா ஒண்ணு, ரோஹித் சர்மாவோட பேட்டிங்ல தான் அவர் டிபெண்டா இருக்கு. அவருக்கு கேப்டன்சியே பாத்தீங்கன்னா அவர் போய் பேசுவாரா இருக்கும், ரோஹித் சர்மா தலைவா நீங்க இந்த வருடம் 50 ஓவர்ஸ்ல ஆடின பேட்டிங் எனக்கு ஆடி கொடுத்தீங்கன்னா கோப்பை பக்கத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரோஹித் சர்மாவோட ஒரு கைடன்ஸ், ஒரு அவரோட பேட்டிங், அது இல்லாம ஹர்திக் பாண்டியாவால் சக்சஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ரோஹித் சர்மா பேட்டிங் மட்டும் இல்ல, ரோஹித் சர்மா கிட்ட மட்டும் பேசினா போறாது. அவரு ஒரு சூரியகுமார் யாதவ், ஒரு பும்ரா, நம்ம தகவல்லாம் வருது, ஒரு நிஜமாவே உண்மையா இருந்து அவங்க கிட்ட ஒரு அதிருப்தி இருந்ததுன்னா அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து கட்டுக்கோப்பா திருப்பி அந்த கோப்பைக்கு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் ஹர்திக் பாண்டியாவுக்கு இருக்கு. ஏதாவது ஏன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உங்களுக்கு ஒரு அன்ஹாப்பி பீப்புள் இருந்தாங்கன்னா அந்த டீமை யுனைடடா எடுத்துன்னு வருது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ரோஹித் சர்மான்ற ஒரு தலைமை மேல இருந்த ஒரு மரியாதையும் ஒரு நம்பிக்கையும் ஹர்திக் பாண்டியா அவர் மேலேயும் எடுத்துன்னு வர முடியுமா, அது இல்லை மிகப்பெரிய சவாலா இருக்குமா மும்பை இந்தியன்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அப்படின்றத நம்ம பார்த்தாங்க. அதே மாதிரி நான் எதிர்பார்க்குற ரொம்ப பரபரப்பான ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் வச்சிருப்பாங்க, என்ன இருந்தாலும் ஒரு இயல்பான ஒரு விஷயம் தானே, ஏன்பா எல்லாம் நீ கொடுத்த வந்த எல்லாம் பில்டிங்லாம் எல்லாம் எழுப்பி எல்லாத்தையும் பண்ணிட்டோம், தபால்னு விட்டு போயிட்டேப்பா அப்படின்ற ஒரு விரக்தி அவங்க கிட்ட இருக்கும். அப்பனா என்ன பண்ணுவாங்க, நாங்க காட்டுறோம் யாருன்னு, ஹர்திக் பாண்டியா இல்லாம எங்களால் ஜெயிக்க முடியுன்ற அளவுக்கு ரொம்ப அக்ரெசிவா அவங்க போறதுக்கு ஒரு நான் யாருமே சொல்லிட்டு இருந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரச்சின் ரவீந்திராவோ ஒரு பயங்கர ஹர்திக் பாண்டியாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. அது ரொம்ப ரொம்ப அதனால தான் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஏன் இவ்வளவுக்கோ போறாங்கன்னா அவருக்கு இனியான ஒரு ஆல்ரவுண்டர் கிடையாது, இன்டர்நேஷனலே ரொம்ப கம்மி அப்படின்ற போது அஃப்கோர்ஸ் அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் குஜராத் டைட்டன்ஸால் பண்ண முடியாது. பட் ஒரு எக்ஸ் ஃபேக்டரா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் பக்கம் கண்டிப்பா போவோம். பட் எனிவே பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ற பரபரப்பான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய, குஜராத் டைட்டன்ஸ்ல போய் கேப்டன்சி பண்ணதோட மீண்டும் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து அவர் கேப்டன்சி பண்றது மிகப்பெரிய சவாலா இருக்கும். அதற்கு காரணம்
கொடுக்கப்பட்டதே எதற்காகனா நீ டைட்டில் அடிக்கணும் ராஜா. கடைசியாக ஒரு சின்ன வித்தியாசத்தை பத்தி சொல்றேன்னு சொன்னல ரோஹித் சர்மா கேப்டன்சி. ரோஹித் சர்மாவோட கேப்டன்சில எத்தனையோ ஹைலைட்ஸ் இருந்தாலும் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு. மூமெண்ட் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே vs மும்பை 2019 ஃபைனல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். லாஸ்ட் ஓவர் 9 to win. யாரு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கேப்டன் வந்து ஒரு மிகப்பெரிய சவால். என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன்ஸ் எங்க ஜொலிப்பாங்க, ஒரு நல்ல கேப்டன் நீங்க எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம்னா ஃபீல்டிங் போது தான் கண்டு கொள்ளலாம். அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி, யாரு போலர்ஸ் மாத்துறாங்க, எந்த ஸ்டேஜ் சுச்சுவேஷன் கேம் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். லாஸ்ட் ஓவர் 9 runs வின் அவர் மீண்டும் மலிங்கா கிட்ட பந்த கொடுத்தாரு. மலிங்கா மறந்துடாதீங்க, அந்த மேட்ச்ல அதுக்கு முன்னாடி 3 over 42 ரன் கொடுத்திருந்தாரு. அடி பொழந்துட்டாங்க சிஎஸ்கே. அப்படின்ற பொழுது இருந்தாலும் வா நீ பவுன்ஸ் பேக் பண்ணுவ, உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு ரோஹித் சர்மா கொடுத்து அதை கிளிக் பண்ணாங்க. 7 ரன் தான் கொடுத்தாங்க. மலிங்கா ஒரு எக்ஸ்ட்ராடனரி வெற்றியை பதிவு பண்ணாங்க. இது ஒன் ஆஃப் த ஹைலைட்ஸ் நான் சொல்றேன் ரோஹித் சர்மா. இப்ப அப்படியே பாருங்க ஹர்திக் பாண்டியா என்னாச்சு லாஸ்ட் ஃபைனல்ல. மோஹித் சர்மா அட்டகாசமா போட்டார். முதல் 4 பந்து ஒரு பிரேக் போட்டார் ஹர்திக் பாண்டியா. எப்பவுமே போலர்ஸ் வந்து செம்ம ரிதம்ல இருக்கு. கமெண்ட்ரியில நான் லைவ் கமெண்ட்ரிலே சொல்லிட்டு இருந்தேன், இவர் ஏன் இந்த டைம் இருக்கிறார் ஹர்திக் பாண்டியா. அங்க பேட்ஸ்மேன் வந்து ஒரு பதட்டத்துல ஆடுறாங்க, நீங்க அந்த பிரேக் கொடுக்க கூடாது, மொமெண்டம் போகும் போலர்ஸ்க்குன்றது. அழகா கேமை நிறுத்தி மோஹித் சர்மா கிட்ட போய் திகுன்னு பேசி அவரோட ரிதம், அவருக்கு ஒரு ஐடியாஸ் எல்லாத்தையும் மாத்திட்டாரு. அடுத்த 2 பால் 10 ரன் ஜடேஜா வலாசிட்டாரு. இது வந்து வடிவில் அவர் ஜோக்கா சொல்லாரு, ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது ஏயா டிஸ்டர்ப் பண்றன்ற மாதிரி. இது கேட்கறதுக்கு காமெடி டைலாக்கா இருக்கலாமே தவிர உண்மையாதாங்க, ஒரு ஃப்ளோல இருக்கும்போது நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி செம்மையா போட்டுட்டாரு மோஹித் சர்மா. தகால போய் நிறுத்திட்டு இருப்பா, ஏன் ஒரு கேப்டன் நீங்க போலர்களை எதுக்கு பேசணும், நல்லா போடுறதுக்கு, அவர் தான் நல்லா போட்டுட்டு இருக்காரு, ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு போது நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இங்கதான் ப்ராபபிளி ஒரு மகேந்திர சிங் தோனி, ஒரு ரோஹித் சர்மா போய் போலர்கிட்ட பேசிருக்கவே மாட்டேங்க. நான் என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு இருக்கேன், பண்ணு போடு அப்படின்ற மாதிரி. அன்லஸ் முதல் 2 பால் ஒரு பவுண்டரி ஒரு 6 போயிருந்தா தான் ஒரு தோனியோ ரோஹித் சர்மாவோ போய் பேசியிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு போலிங் சைடுக்கு ஒரு சின்ன பிரேக் தேவை. பட் இந்த இடத்துல என்ன பண்ணாரு ஹர்திக், ஒரு தவறான விஷயம் பண்ணாரு, அது பேக் ஃபயர் ஆச்சு. இதெல்லாம் போக போக கத்துப்பாருன்றதை நம்ம பார்க்கலாம். எனிவேஸ் நான் சொன்ன மாதிரி இது ஒரு பரபரப்பான ஒரு காட்சிகளை நம்ம பார்க்குறோம் எகெயின். பட் ரோஹித் சர்மா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஒரு ஒண்டர்ஃபுல் கேப்டனாக இருந்திருக்கீங்க மும்பை இந்தியன்ஸுக்கு. சிஎஸ்கே மட்டும் இல்லை, இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ், ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஒரு அட்டகாசமான கேப்டன்சியில் மும்பை இந்தியன்ஸை வேற லெவலில் எடுத்துட்டு போயிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். எனிவே நன்றி சகோ. இந்த பதிவை பார்த்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டிக் எல்லாத்தையும் படிக்குங்க. ஓகே, தேங்க்யூ. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.